அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸு தான். என்னென்னா, அந்த மீன் பொரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த எண்ணெயில் உள்ள மசாலா ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சட்டியில். இந்த மொதல் தடவை பொரித்து முடித்தோடனே, ஃபஸ்ட்டு ஒரு தடவை பொரித்து முடித்தோடனே இந்த மாதிரி எண்ணெயில் வடிகட்டி எடுத்துருங்க எண்ணெயை. சரியா? அதை எடுத்த உடனே எதுக்கு எடுக்க சொல்லுதோம்னா, அந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே திரும்ப நீங்கள் ரெண்டாவது அதே எண்ணெயில் போடுவீங்க பார்த்தீங்களா. எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதில் உள்ள மசாலா இதில் உள்ள மீனில் பட்டு கரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல உள்ள எண்ணெயை உள்ளதை வடிகட்டி தூர எடுத்துருங்க. வடிகட்டி எடுத்தோடனே திரும்ப இந்த சட்டியை கழுவிட்ட பாருங்க, ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா, அதில் உள்ளது எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் வடிகட்டினோன்னே இந்த அதே எண்ணெயை இதில் ஊற்றி, வடிகட்டின எண்ணெயை இதில் ஊற்றி திரும்ப பொரிக்க ஆரம்பிங்க. சரியா? எதுக்கு சொல்கிறோம்னா, கடையில் அதே எண்ணெயிலே போட்டு பொரித்து எடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் பொரித்து எடுத்தோன்னே திரும்ப ரெண்டாவது அதே எண்ணெயை வடிகட்டிட்டு திரும்ப போட்டு எடுத்திங்கன்னா மீனும் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மீனை காமிக்க பாருங்க இப்படி இருக்கணும். சரியா? இந்த மாதிரி டிப்ஸ்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.